அதிமுக கூட்டணியில் இருந்த பாமக இந்த தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு சென்றிருக்காங்க. சென்றதுக்கு அப்புறம் தேர்தல் பரப்புரையில் அதிமுகவை தொடர்ந்து விமர்சனம் செஞ்சு வராரு அன்புமணி ராமதாஸ். இதுக்கு ஒரு பதில் விமர்சனம் கூட அதிமுக தரப்புலேருந்து எந்த தலைவர்களும் இதுவரை தராத காரணம் என்ன? கூட இபிஎஸ் தெளிவாக சொல்லியிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பஞ்சோதி மாதிரி நிறத்தை மாற்றிக்கொண்டே தான் இருக்கிறாரு. அவரை பொறுத்தவரையில் என்றென்றைக்கும் எங்களோட நிலைப்பாட்டில் உறுதி. எல்லா மக்களுக்கும் எல்லா விதத்திலும் சமூக நீதியான அடிப்படையில் எல்லா விதத்திலும் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்க வேண்டும் அரசாங்கத்தை பொறுத்தவரை. அதுக்குண்டான நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம். எங்களோட நிலைப்பாடு எப்பொழுதுமே அதான், சமூக நீதி சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்தில் எங்களுடைய தொடர்ந்து நடவடிக்கை இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடியவர்கள் அவர்கள். அவங்கள பற்றி மக்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் ஒட்டுமொத்தமாக பாமகவை பொறுத்தவரை மக்கள் புறக்கணிப்பார்கள். இந்த தென் சென்னை தொகுதியை பொறுத்தவரை உங்களோட வாக்குறுதி என்ன முன்னிறுத்தி வாக்கு சேகரிச்சிட்டு இருக்கீங்க? பல்வேறு ஒரு 26 வயதில் நாடாளுமன்றத்தில் நான் கால் எடுத்து வைக்கும் போது மிகப்பெரிய பொறுப்புணர்வுடன், ஏன்னா அவ்வளோ பெரிய கடமை என்னிடத்துல இருந்தது. ஏன்னா இளைஞர்கள் மீது மிக அதிகமான எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் இருந்தது. அதனால் நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முற்றுப்புள்ளி வைக்கணும்னா பள்ளிக்கணை செதுப்பு அது எத்தனை வருஷமாக அங்கே குப்பை போடுறாங்கன்னு தெரியாது, பெருங்குடி குப்பை கிடங்கல. அது அகற்றப்பட வேண்டும் என்பது 1200 ரூபாய் மதிப்பில் அந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தேன். நான் பயோமைனிங் பிளான்ட்லேருந்து எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். திமுக பெண் எம்பி வந்ததுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஸோ நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது 1.5 வருடத்துக்குள்ளே அங்கே இருக்க ஒட்டுமொத்த குப்பையை நான் அகற்றிடுவேன். அது என்னுடைய தேர்தல் வாக்குறுதி. வேலைச்சேரி சென்ட் தாமஸும் பறக்கின்ற ரயில் திட்டத்துக்கு நிலம் கையப்படுத்துகின்ற பிரச்சனைக்கு நான் தான் முற்றுப்புள்ளி வச்சேன். அது கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. 18 மாதங்களுக்குள்ளே ஆக்சுவலி முடிச்சிருக்கணும் அந்த ப்ராஜெக்டை. திமுக பெண் எம்பி எந்த விதத்திலும் நடவடிக்கை எடுக்கல. ஸோ நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது அந்த திட்டத்தை நான் முடிச்சிருவேன். 18 மாதங்களுக்குள்ளாவே முடிச்சிருவேன். சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் பொறுத்தவரையில் ஃபேஸ் 1க்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. என்னோட காலகட்டத்தில் நிதி பெறப்பட்டது, பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது. சிஎம்ஆர்எல் ஃபேஸ் 2க்கும் நான் நிதி பெற்றேன், அடிக்கல் நாட்டினேன், பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. திமுக பெண் எம்பி வந்தாங்க, நாடாளுமன்றத்தில் அது குறித்து எந்த நடவடிக்கைகள், மத்திய அரசாங்கம் அதனுடைய பங்கு விடுவிக்கலை. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் 5 ஸ்டேஷனை பொறுத்தவரை எடுத்துட்டாங்க. இவங்க இது குறித்து ஒரு தடவை கூட நாடாளுமன்றத்தில் பேசல. ஸோ நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது சிஎம்ஆர்எல் ஃபேஸ் 2க்கு மூடப்பட்டிருக்கக்கூடிய 5 ஸ்டேஷனை மீட்டெடுப்பதற்கும் மத்திய அரசாங்கம் நிதி பெறுவதற்கும் நான் நடவடிக்கை எடுப்பேன். நான் ஸோ பள்ளிக்கரணை சத்தும் சிஎம்ஆர்எல் எம்ஆர்டிஎஸ் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்கின்ற விதத்தில் மத்திய அரசாங்க நிதியை பெற்று இங்கே பார்த்தோன்னா பல்வேறு திறமேம்பாட்டு பயிற்சிகள் திறக்கப்படும். பாமர மக்களை பொறுத்தவரையும் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. இது தேர்தல் நேரத்தில் அதிமுக வரக்கூடிய வாக்கு பாஜகவுக்கு போட்டுருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ பாஜகவை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்னென்னா, அது கருத்து திணிப்பாதமாக எனக்கு பொறுத்தவரையில் இருக்குது. எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு உறுதியான நிலைப்பாடு. அதிமுக பொறுத்தவரையில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை. ஏதோ 2024 மட்டும் கிடையாதுமா, 2026 பொறுத்தவரையிலும் இபிஎஸ் தெளிவாக சொல்லிவிட்டார். பாஜகவுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொன்னாங்க. நீங்கள் இடி யூஸ் பண்ணீங்க, நீங்கள் சிபிஐ யூஸ் பண்ணீங்க, எது வேணாம். நாங்கள் ஒன்றும் திமுக மாதிரி கிடையாது. பிரதமர் வந்தோன்னு அவர் வெல்கம் மோடின்னு சொல்லி வெள்ளை கூட காமிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்தோன்னா சிங்கம் போன்றவர்கள் நாங்கள் எதிர்ப்போம். எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் வந்திருக்கோம், நெற்பாட்டில் நீந்தி வந்திருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த வழியில் நாங்கள் எதிர்ப்போம். பாஜக பொறுத்தவரை நாங்கள் எதிர்ப்போம். எங்களை பொறுத்தவரை மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் தமிழகத்துக்கு எந்த விதத்திலும் நன்மை அவங்க செஞ்சதே கிடையாது. காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நாடாளுமன்ற உறுப்பினராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது மாநில உரிமை சார்ந்து குரல் கொடுப்பார்கள், மாநில திட்டத்தை சார்ந்து குரல் கொடுப்பார்கள், நடவடிக்கை எடுப்பார்கள். தொகுதி சம்பந்தப்பட்டக்கூடிய உரிமைகளுக்கு குரல் கொடுத்து நடவடிக்கை எடுப்பார்கள். அதே போன்று மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து திட்டங்கள் கொண்டு வருவார்கள். இப்படி இண்டிவிஜுவலாக நீங்கள் செலக்ட் பண்ணி ஏடிஎம்கே எம்பிஸ் அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. தேர்தல் பரப்புரைக்காக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வரதா கூறுறாங்க. தொடர்ந்து தென் சென்னை பகுதியில் அவர் வாக்கு சேகரிக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் செய்தியாளர் கீதா.